9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒர்க் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பேரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணல. நான் அதை ஃப்ரீடமாக தான் பார்க்குறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து they used to spend their summer holidays with their relatives house. ஆக்சுவலி ஒர்க் பண்றதே வந்து காலேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே. இப்போ உங்களுக்கு 9th தோணுனதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் டே அண்ட் நைட் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னா 12 hours இருக்கும் அந்த ஷிஃப்ட். என் பாப்பா பயப்படவே இல்லை. எனக்கு அந்த மணி நான் அதை கையில் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸை நான் ஃப்ரீடமாக பார்க்குறேன். 830 rupees வந்து நான் நினச்ச மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்டேஷனரிஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். எனிவே இந்த ஒரு விஷயம் வந்து என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டது. பி போல்ட், டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஸோ அது வந்து நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கா, நீ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப டெசிஷன் எடுக்க வேண்டிய டைமில் கூட எங்கள் அப்பா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். அவளை நான் படிக்க வச்சிருக்கேன், அவளுக்கு என்ன பண்ணணுன்றது அவளுக்கு தெரியும், அவளோட டிசிஷனாக அவளுக்கு எடுக்கிறதுக்கு தெரியும், அப்படி தான் அவளை வளர்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு தாட். அந்த ஒரு டாக்குமே வந்து என்னோட முடிவுகளை ரொம்ப கவனமாக எடுக்க வச்சுச்சு. இதை தான் நான் ஃப்ரீடமாக பார்க்குறேன். உங்களை லைஃப்பை நீங்கள் செட் பண்ண முடிகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா, அதுதான் ஃப்ரீடம்.